தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்தத்தை தனியாரிடம் கொடுப்பதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களின் கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். தேசிய நகர்ப்புற வாழ்வுரிமைன்னு சொல்லிட்டு NULM கேட்டகரியில் 20-15 வருஷமாக இந்த தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. 31/8/2025 அன்றைக்கி வேலைக்கு நைட்டு இரவு 8:30 மணிக்கு வேலைக்கு போகிறோம். உங்களுக்கு வேலை கிடையாது, வெளியே போங்கன்னு அனுப்பிச்சாங்க. 20 வருஷம் 15 வருஷம் போகிறோம் வேலைக்கு, எந்த ஒரு முன்னிருப்பு அறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு வேலையை விட்டு போங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அதை கேட்கறதுக்கு தான் இங்கே நாங்கள் போராட்டம் பண்ணோம். குடியேறும் போராட்டம்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் எல்லோரும் உட்காந்துக்கிறோம். இன்னையோட 9 நாளாக இங்கே உட்காந்துருக்குறோம். இது வரைக்கும் எதுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. இன்றைக்கி தான் எங்கள் தோழர்கள்லாம் கூப்பிட்டு உள்ளே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கின்னு இருக்கிறாங்க. நல்ல ஒரு செய்தி வரணும்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கின்னு இருக்கிறோம். பட் ஆனால் இருந்தாலும் இத்தனை வருஷம் உழைச்சிருக்கோம். ஒரு டீ கடையில் வேலை செஞ்சால் கூட நிறுத்தினா அறிவிப்பு எதுனா சொல்லுவாங்க. எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எங்களை திடீர்னு வேலையை விட்டு நிப்பாட்டாங்க. கேட்டால் ராம்கி கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான், இத்தனை கோடிக்குன்னு சொல்கிறாங்க. அத்தனை கோடி கொடுத்துட்டீங்க ராம்கி இல்லைனா இப்போ இத்தனை வருஷம் உழைச்சவங்களுடைய வாழ்க்கைலாம் போகுது இல்லை ப்ரோ. எவ்வளோ பேருக்கு கை அடிபட்டிருக்கு, கால் அடிபட்டிருக்கு, அந்த பேட்டரி வண்டி கவுந்து எவ்வளோ பேருக்கு வாழ்க்கையை இழந்துருக்குறாங்க. இப்போ போங்க, உங்களுக்கு PF ES எல்லாமே வரும்ன்றாங்க. அப்போ நீங்கள் அப்பயே விட்டுருந்தீங்கன்னா இப்போ இவங்க இந்த வயசான காலத்தில் அந்த 5 லட்சமோ 6 லட்சமோ வந்திருக்கு. அதை வச்சு ஏதாவது ஒரு குழப்பம் நடத்திட்டு போயிருப்பாங்கல்ல. இப்போ திடீர்னு கான்ட்ராக்ட் விட்டால் என்ன பண்ணுவாங்க ப்ரோ? இவங்க எல்லாருக்குமே பாதிப்பு ப்ரோ. இது எங்களுக்கு எங்கள் பணி வேணும், அதாவது எங்கள் வேலை வேணும். எங்கள் வேலைக்கு நாங்கள் போய் நாங்கள் பழைய மாரியே NULM ஸ்டாஃபாக வேலை செய்யணும். அதுதானே எங்கள் கோரிக்கை. அதேமாரி அவர் கொடுத்த வாக்குறுதி என்னது 19/1/2021 அன்றைக்கி வாக்குறுதி கொடுத்தாரு எதிர்கட்சியாக இருக்கிறப்ப. நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நிரந்தரம் பண்ணுவேன்ட்டு அந்த வாக்குறுதியும் எங்களுக்கு எங்கள் பணியும் கொடுத்தாலே எங்களுக்கு போதும்ண்ணா. நாங்கள் பழைய மாதிரி இறங்கி சிங்கார சன்னி ஆக்கி நாங்கள் சுத்தம் பண்ணி காட்டுவோண்ணா. அதுக்கு நாங்கள் இப்போ இல்லை, எப்பயுமே ரெடிண்ணா போகிறதுக்கு. அது இது வரைக்கும் எதுவுமே சரியான பதில் வரல. இப்போ உள்ள பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்கண்ணா. அது எங்களுக்கு என்னன்னா நல்ல முடிவாக தான் வரும்ன்ட்டு காலையிலேருந்து நாங்கள் காத்துன்னு இருக்கோம். எங்கள் ஐயா சேகர் பாபு ஐயா நல்ல முடிவாக கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் மேயர் பிரியாமாவும் நல்ல முடிவாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் கஷ்டம்னா எதுன்னு உங்களுக்கு தெரியாத இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு இடத்தையும் க்ளீன் பண்ணுறப்ப ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நீங்கள் வரப்போலாம் நாங்கள் க்ளீன் பண்ணி வைப்போம். அதை நீங்கள் பார்ப்பீங்க. அது இப்போ இல்லை, எப்பயுமே சிங்கார சன்னியாக தான் நாங்கள் வேலை செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் புதுசாக அறிவிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், எங்களை இப்போ அதான் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்குங்க. எங்கள் பணியை கொடுங்க, எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்கள். அதுதான் எங்கள் கோரிக்கை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக கொரோனா காலகட்டத்திலையும் சரி, ஃப்ளட் வந்த டைம்லையும் சரி, அனைத்து பணியும் தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் நாங்கள் தான் இறங்கி வேலை பார்த்தோம். யாருமே வேலை பார்க்கல. போலீஸ்காரங்க வேலை பார்த்தாங்க. ஆனால் இப்போ பணி நிரந்தரம் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த NULM திருப்பி எங்களுக்கு அந்த வேலையை மட்டும் கொடுங்க. வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. நீங்கள் அது இல்லாத ராம்கி சம்மந்தமே இல்லாத அவங்களுக்கு வேலையை கொடுத்தீங்கன்னா கஷ்டப்பட்டவங்க நாங்கள் எத்தனை நாள் தான் இங்கே உக்காந்துட்டு இருக்குது? ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 9 நாளாக உக்காந்துட்ருக்கோம். இல்லை, நாங்கள் ஒரு 2 மாதமாக கூட இங்கே உட்காருவோம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைச்சா அது மட்டும் எங்களுக்கு போதும். நாங்கள் கஷ்டப்பட்டோம். வெள்ள நிவாரணமும் சரி, கஜா புயல், வரதா புயல், எல்லா புயலையும் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். அவங்க வீட்டு மேலேருந்து குப்பையை தூக்கி போடுவாங்க. அது எங்கள் மேலே படும். அதை பட்டு கூட நாங்கள் அவங்கள திட்டாமல் அந்த குப்பையை எடுத்து நாங்கள் போட்டு எங்கள் பணியை நாங்கள் தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கார்பரேஷனுக்காக, துப்புரவு பணியாளருக்காக நாங்கள் பணி புரிஞ்சோம். இப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன சொன்னீங்க? நம்ம எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்னா, உங்களை பணி நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பணி நிரந்தரம் பண்ணுற அந்த ஒரு ஆறுதலுக்காக தான் நாங்கள் இப்போ வரைக்கும் மழையும் சரி, புயலும் சரி, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம். ஒரு நாள் லீவு எடுக்க மாட்டோம். நாங்கள் எல்லாம் இறங்கி வேலை செய்கிறோம்.